வெல்கம் டு refdia.com. லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நம்மளுடைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் .in அப்படிங்கிற சைட்டுக்கு ஃபோன்ஸ் அப்படிங்கிற மெனுவில், அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது மொபைல் அப்படிங்கிற மெனு கீழே நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி டெலீட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போது ஒரு ப்ராடக்டை டெலீட் பண்ணாமையே எடிட் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்துங்க, இதில் இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஐட்டம் வந்து MI Redmi 2. ஸோ இந்த மாடலை நம்ம டெலீட் பண்ணாமல் இதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபோன்ஸுங்கிற கேட்டகரியில் மொபைல் டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டையுமே எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணால் போதும். ஸோ நம்ம அமேசான்லேருந்து அப்டேட் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த Redmi 2ஓட ஐடி இங்கே இருக்கும் கீழே. ஸோ இதை அப்படியே நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நம்ம புதுசாக எந்த ப்ராடக்டோட ஐடி நம்ம கொடுக்க நினைக்கிறோமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த ரெட்மி இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட்மி மொபைல் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போது இந்த கூல்பேட் Note 3 இந்த மாடல் நம்ம ப்ரொமோட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு இதனோட அப்டேட் ஐடி நம்ம எடுப்போம். இந்த அப்டேட் ஐடி எடுக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலர் ப்ரைஸ் கலர் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் அந்த ரேட்டு. ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் அந்த Redmi Note 3 அதாவது ரெட்மி மாடல் ஒன்று மொபைல் ஆட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டீட்டெயிலுக்கு பதிலாக இந்த டீட்டெயிலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபைனலாக சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிட்டு இதே பேஜில் இருக்கும். சேவ் அண்ட் க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அதே சமயம் உங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற பேஜில் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரீச் ஆகி இருக்கும். தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போது நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் ஆனது நம்மளுக்கு தெரியும். அதாவது அப்லோட் ஆன டீட்டெயில் இங்கே அப்டேட் ஆகிருக்கா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், நான் ரெட்மி மாடலுக்கு பதிலாக கூல்பேட் Note 3 அப்படிங்கிற மாடல் ஆட் பண்ணோம். தெரியுது இல்லைங்களா. ஸோ நம்ம அட்மின் லாகின் ஆனதுக்கப்புறமா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி அந்த ஐட்டத்தை டெலீட் பண்ணுறதுக்கும் ஸோ இதை இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே டெலீட் அப்படிங்கிறத, அதாவது ட்ராஷ் அப்படிங்கிறது மூலமாக டெலீட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை ஆட் மட்டும் பண்ணிட்டோம், டெலீட் பண்ணாமல் அதை அன்பப்ளிஷ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேட்டா இங்கே இருக்கும், பட் நம்ம வெப்சைட்டில் ஷோ ஆகாது. அதுக்கு வந்து இந்த அன்பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். அடுத்ததாக டெலீட் பண்ணாமல் ஆல்ரெடி ஆட் பண்ண டேட்டாலேயே எடிட் பண்ணி புது டேட்டாவை மாற்றிக்கலாம் அப்படின்னாலும் இப்போ நம்ம எப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடிங் மட்டும் மாற்றினா போதும். தெரியுது இல்லைங்களா. ஸோ இதிலே இந்த மெனுவெல்லாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.